வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்க்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். தமிழ் கொஸ்டின்ஸ், மேத்ஸ், ஜிகே, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே மாறி மாறி போட்டுட்டே இருக்கோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, போன இயர் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிரைவர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். இதுல வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இதுல உங்களால எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. அளந்தவர்க்கு. அளந்தவர் யாருன்னா, இல்லாதவங்க. அப்ப இல்லாதவங்களுக்கு, பசியால் வாடக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து உணவளித்தல் நமது கடமை. அதுதான் அளந்தவர்க்கு. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மேய்ந்தது. இது மறைக்குது, நான் அப்படியே சொல்லிடுறேன். மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது அப்படிங்கிறது வினைமுற்று. ஒரு வினை வந்து அங்க முற்று பெற்றிருக்கு. அப்ப இந்த வேர்ட்ஸ்ல மாடு, வயலில், புல்லை, இந்த மேய்ந்தது அப்படிங்கிறது தான் வினைமுற்று. உங்களுக்கு வந்து இலக்கணம் ரொம்ப டெப்த்தா கேட்கறதில்ல. ரொம்ப சிம்பிளா தான் கேட்குறாங்க. இருந்தாலும் இலக்கண கொஸ்டின்ஸ் நான் மெட்டீரியல் குடுக்கறதுல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க படிச்சுக்கங்க. முகில் பொருள் கூறு. முகில் அப்படின்னா மேகம். தொடர்ந்து தமிழ் வீடியோஸ்ல 2, 3 வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முகில் அப்படிங்கிற பொருள் வந்து மேகம். அ, ஆ முதல் ஔ வரை எவ்வகை எழுத்து? உயிரெழுத்து. ஆலேந்து உங்களுக்கு ஔ வரை பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும் உயிரெழுத்து? 12 எழுத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? உயிரெழுத்து எத்தனைன்னு கேட்பாங்க. இது போல கூட கேட்கலாம். ஸோ மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். இது வந்து ஆலேந்து ஔ வரை இருக்கு. ஆயுத எழுத்து வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அக் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து. புலி என்ற விலங்கின் ஒலி மரபு கூறு. நேத்து தமிழ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில இது குடுத்திருப்பேன். புலி என்ற விலங்கின் ஒலி மரபு கூறு. புலி உறுமும். யானை பிளிரும். பசு கதறும். இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? இதில புலி வந்து உறுமும். ஆடு என்ற விலங்கின் இளமை பெயர் என்ன? ஆடுக்கு என்ன வரும்? குட்டி தான் வரும். இதுவுமே நேத்து வீடியோல தமிழ் வீடியோல பார்த்தோம். ஆடு அப்படின்னா குட்டி, ஆட்டுக்குட்டி. பறள் எதற்கு வரும்? புலிக்கு. பறள். குருளை எதுக்கு வரும்னா சிங்கக்குருளை வரும். கன்று. கன்று பார்த்தீங்கன்னா யானைக்கும் கன்று தான் வரும். பசுக்கும் கன்று தான் வரும். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடை செய்வர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆன்சர் கூட இல்லைனாலும் தப்பான ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்தால் டேஷ் என்கிறோம். அடுக்கு தொடர் என்கிறோம். இரட்டை கிளவியும் 2ஆ வரும். அது பின்னாடி கூட ஒரு கொஸ்டின் வருது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 2 முறை அடுக்கி வந்தால் இரட்டை கிளவி. 2லேருந்து 4 முறை அடுக்கி வந்தால் அது வந்து அடுக்கு தொடர். நல்ல வேளையா உங்களுக்கு இரட்டை கிளவி இங்கே கொடுக்கல. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல அவங்க.
ஓகே. 4 முறை அடிக்கு வந்தா அடுக்கு தொடர் வரும். வாழ்க, வாழ்க, வாழ்க. வாழ்க அப்படிங்கிறத பிரிச்சா, கண்டிப்பா அது பொருள் தரும். அடுக்கு தொடர் பொருள் தரும். பிரிச்சா அந்த வேர்ட்ஸ் தனித்தனியா குடுத்தா. ஆனா இரட்டை கிளவி பொருள் தராது. ஸோ இங்க வந்து ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்தால் அடுக்கு தொடர் என்கிறோம். கற்றனைத்து பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கற்றனை தூறும். இத்து வரணும் இங்க. சேர்த்து எழுதினாலும் வரணும். பரி என்ற சொல்லின் பொருள் யாது? பரினா குதிரை. அதுவே கரினா யானை. வள்ளுவர் கோட்டம் எங்குள்ளது? சென்னை. விடுபட்ட எழுத்தை கண்டறி. இதுதான் அந்த விடுபட்ட எழுத்து. நூலகம். நூலகம் எப்படி எழுதுவோம்? இது கரெக்டா இருக்கும். இப்படி எழுதுனீங்கன்னா. போன தடவை 2023ல நடந்த எஸ்சிடிசில உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? கம்பம்னு கேட்டிருந்தாங்க. இது போல ஏதாவது ஒரு வேர்டு குடுத்துட்டு அது கரெக்டா எது வரும்னு கூட குடுக்கலாம். இது ஈஸி எல்லாருமே எழுதிருவீங்க. அதே பேட்டர்ன்ல இந்த கொஸ்டின் குடுத்துருக்காங்க பாருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர்லயுமே. ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். எழுத்து. நெறி என்னும் சொல்லின் பொருள். வழி. நான் இந்த வீடியோ போடும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து நெறின்னு அறம்னு குழப்பிக்க கூடாது. இதுக்கு வந்து ஆன்சர் வழிதான். அற வழியில் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த ரெகுலராக இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஒலியின் வரி வடிவம் எல்லாமே கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இதில் வர தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்தது தான். இப்போ நெறி அப்படின்னா வழி. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்கு பிளஸ் நிலம். அதுதான் நானிலம். இப்போ இரு திணை வந்தால் 2 + திணை. ஐம்பால்னு வந்தால் 5 + பால். அந்த நம்பர் வருது இல்லையா? அந்த நம்பருக்கு கரெக்டான வேர்டு அந்த இடத்துல வரும். இது போல் வந்தால் அது ஒரு க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அப்படி தான் வரும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். வெல்கம் தமிழில் மொழிபெயர்க்க. எல்லாருக்கும் தெரியும். நல்வரவு. பண் என்ற சொல்லின் பொருள் கூறு. இசை. பண் அப்படின்னா இசை. இது வந்து 2023ல் உங்களுக்கு நடந்த எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த தமிழ் கொஸ்டின்ஸ்லேருந்தே ஒரு 3 கொஸ்டின் வந்து அப்படியே வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த 50 கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. மேபி இதே கொஸ்டின்ஸ் வந்து 1 or 2 அங்கே வரலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த கொஸ்டின் செட் அங்கே இருக்கும். இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுபட்ட எழுத்தை கண்டறி. இதுதான் கரெக்டாக வரும். மனித நேயம். இந்த த இங்கே வரும், ஏன் இங்கே வரும். மனித நேயம். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அரிது. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. இரட்டை காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும், கண்ணகி கோவலன் கதை. அப்படியே மணிமேகலை பார்த்தீங்கன்னா அடுத்து இதோட தொடர்ச்சியாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள். கிணறு என்பதை குறிக்கும் சொல்.
கேணி. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மையான அப்படின்னா பழமையான அப்படிங்கிறது அர்த்தம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதியாக இருக்கும். டயர்டாக இருக்கும், அதுதான் அசதியாக இருக்கும். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை அடையலாம். திருக்குறளின் மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. எது இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. தன்னோட குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாற்றணும்னு ஒருத்தவங்க விரும்புகிறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். ஏடெடுத்தேன் பிரித்தெழுதுக. ஏடு பிளஸ் எடுத்தேன். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். வையம் போற்ற வாழ்ந்தார். வையம் அப்படின்னா உலகம். உலகம் போற்ற வாழ்ந்தார். கண்ணன் பால் வகை கண்டறி. கண்ணன் அப்படிங்கிறது இங்க ஒரு ஆண் பால், ஒரு ஆணை குறிக்கிறது. அப்ப கண்ணன் ஆண் பால். நம் நாடு விடுதலை பெற்ற ஆண்டு 1947. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணி. பிணினா என்ன? நோய். உடல் நலம் என்பது நோய் இல்லாமல் வாழ்தல். அப்ப பிணி இல்லாமல் வாழ்தல். மொழிபெயர்க்க ரிலீஜியன். சமயம். இங்கே எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே சில இடங்களை கொடுத்துருப்பாங்க, பயோடேட்டாவில் கூட கொடுத்துருப்பாங்க. ரிலீஜன் என்னன்னு போட சொல்லுவாங்க சில இடங்களில். தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தான் பிளஸ் ஒரு. உண்மை எதிர்சொல் தருக. பொய். நாணம் பொருள் கூறுக. அறிவு. யாரை ஞானின்னு சொல்லுவோம்? எல்லாம் நல்ல அறிவு தெரிஞ்ச அந்த முனிவர்கள் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஞானி அப்படின்னு. அதான் அறிவு. நாணம் மிகுந்தவர்கள். பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். இது உங்களுக்கு ஜிகேல கூட கேட்டுருவாங்க. தமிழ் கொஸ்டின்ஸில் வரலனாலும் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ஜிகேல வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னலாடை நகரம் திருப்பூர். மழை சடசடவென பெய்தது. இத்தொடர் அமைந்துள்ளது. இரட்டை கிளவி. இது போல கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி கொடுத்துட்டேன். இரட்டை கிளவி சடசடவென, அதுதான் மழை சடசடங்கிறதுனால அது இரட்டை கிளவி. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். நாற்று நடுவர். இதுவும் இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு சொன்னேன். பயிர்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நான் பயிர் நட போகிறேன் அப்படின்னு கிராமத்தில் பேசுவாங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா நாற்று தான். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விடுபட்ட எழுத்தை எழுதுக.
இதுக்கு வந்து இந்த இல் தான் வரும். திருநெல்வேலி இதுதான் போடுவோம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மையான தமிழ். செம்மை பிளஸ் தமிழ் அதான் செந்தமிழ். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகை. ஈகைனா உதவிதான், கொடுக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை ஆகும். சோம்பல் என்னும் சொல்லுக்கு உரிய பொருத்தமான எதிர்சொல். சுறுசுறுப்பு. சோம்பலுக்கு எதிர்சொல் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2023 நடந்த SCTC எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சேம் கொஸ்டின் தான். அந்த பண், இசை, சோம்பல், சுறுசுறுப்பு இதெல்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆன கொஸ்டின். திருக்குறளை இயற்றியவர் இதெல்லாம் எழுதிடலாம். திருவள்ளுவர். நிலையான செல்வம் எது? ஒருவருக்கு நிலையான செல்வம் கல்விதான். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும். எதிர்சொல் கேட்டிருக்காங்க. இன்பம்னா இப்போ துன்பம், துன்பம் தரும். வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாழை இலை. அடுத்து வந்து நம்ம ஜிகே, அப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலந்து அடுத்த 50 கொஸ்டின் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜிகேவும் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்குது, பார்த்துக்கலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது. 18. 18 வயது நிரம்பிய யாருனாலுமே வந்து உங்களுக்கு வாக்களிக்கலாம். இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும். ஏ மற்றும் பி இரண்டும். பல்வேறு சமய நம்பிக்கை கொண்ட நாடு, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை கொண்ட நாடு. நீர் நீராவிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நீர் திரவமாக சுருங்குதல். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிரைவர் எக்ஸாமில் மற்ற எக்ஸாம் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு நடந்த 2023 SCTCயில் சயின்ஸ் அதிகமாக அங்கே கேட்கவே இல்லை. ஒரே ஒரு அந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி மின்சாரத்தை அளக்க உதவுது அம்மீட்டர், அதை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறது வேணால் லைட்டாக பார்த்துக்காங்க. ஆனால் ஜிகே உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எதுக்கும் சயின்ஸும் விட வேணாம். 1 or 2 கொஸ்டின் கேட்டால் எழுதுகிற அளவுக்காக தெரிஞ்சுக்கணும். வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். பாதரசம். மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் டேஷ் எனப்படும். மின் கடத்திகள். பொதுத்துறை டேஷ் உடையது. சேவை நோக்கம் உடையது. பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார் எல்லாமே சேவை நோக்கத்தில் தான் செயல்படும். இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து லாஜிக்கலாக யோசிச்சா அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான். வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? தென்காசி. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேல கேட்டிருந்தாங்க. SCTC டிரைவர் எக்ஸாமில் ஜிகே கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்திருந்தது, ரிப்பீட் ஆயிருந்தது. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? தென்காசியில். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம்.
நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல். இப்போ நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக சொல்லுவாங்க, இவ்வளோ ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த அளவே சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் ஆக்சுவலாக. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம் அப்படின்னா ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். இது ஃபஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இதுவுமே உங்களுக்கு வரது எல்லாமே டெக்னிக்கல், அப்புறம் ஃபஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். கண்ணில் தூசு விழுந்தால் செய்ய வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன? இதுக்கு கரெக்ட் மெத்தடு உடனடியாக 10 to 15 நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும். கசக்கக்கூடாது, அலசலாம். பாம்பு கடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன? பாதிக்கப்பட்ட கை காலை அசைக்காமல் வைத்திருந்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும். இதுதான் வந்து பாம்பு கடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை முறை. கணுக்கால் முறிவிற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது. நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தானே, எல்லாராலையுமே டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் இன்னும் அதுக்குள்ளே வரல. உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் போட்டுருவேன். சென்று கொண்டிருக்கும் வாகனத்தில் இரவு வேளையில் முகப்பு விளக்கு திடீரென்று அணைந்து விட்டால் பிரேக் செய்து வாகனத்தை நிறுத்த வேண்டும். என்ஜின் தனது கட்டுப்பாட்டை மீறி வீறிட்டு அலறும்போது என்ன செய்ய வேண்டும்? என்ஜினுக்கு டீசல் எடுத்து செல்லும் பைப் லைனை துண்டித்து விட வேண்டும். வாகன முன் பரிசோதனை ஏன் செய்ய வேண்டும்? பயணம் தடைபடாமல் இருக்க. இது போல மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், அப்புறம் 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்முறை திறன் தகுதி வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா 2 எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் தமிழ், பொது அறிவு, கணிதம் இதெல்லாம் கவர் ஆகக்கூடிய புக் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கோம். தமிழ் புத்தாண்டு சலுகையாக இந்த 3 நாட்கள் இன்னையோட முடியுது அந்த சலுகை. இந்த 3 நாட்களுக்குள்ள வாங்குறவங்களுக்கு ஒரு ₹50 வந்து ரிடக்ஷன் ஆஃபர் குடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க இன்னைக்குள்ள கொஞ்சம் புக் பண்ணிக்கங்க. நீங்க குடுக்கக்கூடிய இந்த ஒரே அமௌண்ட்லயே தான் நாங்க தினசரி வகுப்புகள், பயிற்சி தேர்வுகள், முழு மாதிரி தேர்வுகள் இது எல்லாமே டெலகிராம் குரூப்ல நடத்திட்டு இருக்கோம். இதுக்காக நீங்க தனியா பே பண்ண வேணாம். புக் வாங்கிட்டாலே போதும். உங்களுக்கு நாங்க டெலகிராம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். நீங்க வந்து ஃப்ரீயாவே அது எல்லாமே அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலும் ஏற்கனவே நடந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே அட்டெண்ட் பண்ற மாரி தான் அதுல இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். டயரின் ஓட்ட தூரத்தை அதிகரிக்க. சரியான காற்றழுத்தம் பராமரிப்பதால் டயரின் தேய்மானம் ஒரே சீராக இருக்கும். பலமுறை ரீட்ரேட் செய்து ஓட்ட தூரத்தை அதிகரிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கம்பைல் பண்ணி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸில் மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இப்போ நீங்கள் டெஸ்ட்டுமே எழுதிட்டுருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். மது அருந்திவிட்டு வாகனம் இயக்கினால் என்ன தண்டனை? 6 மாதம் சிறை அல்லது ரூபாய் 10,000 அபராதம் அல்லது இரண்டும்.
பின்புற மோதல்கள் நடைபெறும் இடங்கள். நெடுஞ்சாலை, நகர்ப்புற சாலை சந்திப்புகள். இந்த மத்தெல்லாம் பார்த்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்தலாம். சிலது கொடுத்துருப்பேன் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸில். சிலது வந்து இது ஃபுல்லாகவே பார்க்கலாம். குறுகிய சாலைகள்லாம் என்ன நடக்கும் அதெல்லாம் இன்னும் நான் கொஞ்சம் கவர் பண்ணல. ஆனால் கொடுத்துருவேன். நான் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் வந்து கவர் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த வெள்ளை கோடு, மஞ்சள் கோடு அந்த மாதிரி சில டாபிக் மட்டும் மிஸ் ஆகும். அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன். அதுக்கு டெஸ்ட்டும் வச்சுருவேன். சாலையில் எதிர்பார்க்கும் தன்மை என்பது. சாலையை பயன்படுத்தும் மற்ற வாகன செயல்களை முன்பாகவே எதிர்நோக்குதல். ஓட்டுநர் சாலையில் கவனம் என்பது. மனதை அலைப்பாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது ஓட்டுநர் சாலையில் கவனம் அப்படிங்கிறது. கிங்பின் பயன்பாடு என்ன? முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்சிலையும் இணைக்க. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். கிங்பின் பயன்பாடு தெரிஞ்சுக்காங்க. முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்சிலையும் இணைக்க. கார்பரேட்டின் உபயோகம். காற்றையும் பெட்ரோலையும் கலக்க. சாலையில் எச்சரிக்கை சின்னத்தை கண்டால். வேகத்தை தேவையான அளவு குறைத்து கவனமாக செல்ல வேண்டும். சாலையில் வாகனம் சறுக்கும்போது எந்த திசையில் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும்? வாகனம் சறுக்கும் திசையில். கை சைகைகள் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். இது எந்த வகை சின்னம்? இது வந்து தகவல் சின்னம். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற தகவலை தருகிறது. அதனால இது எந்த வகை சின்னம்? தகவல் சின்னம். என்ஜின் சுழற்சி வேகத்தை அறிய உதவும் மீட்டர் எது? ஆர்பிஎம் மீட்டர். ஆர்பிஎம் அப்படின்னா ரொட்டேஷன் பெர் மினிட். ரொட்டேஷன்னா என்னது? சுழற்சி தான் அர்த்தம். ரொட்டேஷன் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு அது எப்படி சுழலுது அதுதான் என்ஜினோட சுழற்சி வேகம். அந்த ரொட்டேஷன் ஆகிறது தான் சுழற்சி. அப்போ அந்த சுழற்சி வேகத்தை அறியக்கூடியது என்ன மீட்டரு? ஆர்பிஎம் மீட்டர். என்ஜின் சுழற்சி வேகம் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. ஜென்ரலாக வந்து வாகனத்தோட வேகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பீடாமீட்டர் வரும். இது வரும். ஸ்பீடாமீட்டர் வரும். ஓடாமீட்டர் வந்து வாகனம் ஓடிய தூரம். ஓடிய தூரத்தை கணக்கிடுறதுக்கு ஓடாமீட்டரு. அம்மீட்டர் தெரியும் மின்சாரத்தை. இப்போ தான் மீட்டர் பற்றி உங்களுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அதை கவனமாக பார்த்துக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மீட்டர் வந்து கேட்கலாம். ஒன்று இந்த ஏர் ப்ரெஷர் கேஜு, ஃபியூயல் கேஜ் அதெல்லாம் கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு மீட்டர் கேட்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருங்க. ஒரு 10 டைப் தான் வரும் மிஞ்சி போனால். அது எல்லாமே தெரிஞ்சுக்காங்க. இந்த குறியீடு எதை குறிக்கின்றது?
பாதசாரிகள் கடக்கும் கோடு. இந்த குறியீடு எந்த வகை சாலை சின்னம்? இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரவு சின்னம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உத்தரவு சின்னம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். உத்தரவு சின்னம் எல்லாமே எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ரவுண்டில் தான் இருக்கும். ஒன்று ரெட்டில் இருக்கும், இல்லைனா ப்ளூவில் இருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதனால் ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே தான் உத்தரவு சின்னம் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இந்த ஷேப்பும் இது உத்தரவு சின்னத்தில் வரும். அது போல் உங்களுக்கு ஸ்டாப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் ஒரு அமைப்பில். நில் அப்படிங்கிறதுக்கு வரும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதுவும் உத்தரவு சின்னம். இந்த 2 ஷேப் மட்டும் தான் உத்தரவு சின்னத்தை எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் இன்னும் ஒன்று நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வந்து எச்சரிக்கை சின்னம் தான் முக்கோணத்தில் பார்த்துருக்கோம். எச்சரிக்கை சின்னம் எல்லாமே இப்படி முக்கோணம் போட்டு வரும். அப்போ இதுவும் முக்கோணம் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இது வந்து முக்கோணமாக தான் இருக்குது. தலைகீழ் முக்கோணமாக இருக்குது பாருங்கள். இது வந்து நேர் முக்கோணமாக இல்லை, இது தலைகீழ் முக்கோணம். ஸோ இது முக்கோணம் தான். ஆனால் இது வந்து எந்த சின்னம் இல்லை, எச்சரிக்கை சின்னம் கிடையாது, உத்தரவு சின்னம். இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதே கொஸ்டினில் இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். ஏன்னா டெஸ்ட் எழுதிட்டு ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ ஆப்ஷன் என்ன இருந்திருக்குன்னா, வழி கொடுவும் இருந்திருக்கும், வழி விடுன்னு இருந்திருக்கும். ரெண்டும் ஒன்று தானே மேடம் மீனிங் வரும். அப்போ ஏன் வந்து இப்படி வழி கொடுன்னு சூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட கொஸ்டின் வந்து கரெக்டு தான். மீனிங் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். வழி கொடுனாலும் சரி, வழி விடுனாலும் சரி, ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து ஐஆர்டியில் எப்படி கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழி கொடுக்கவும் தான் போட்டிருப்பாங்க. வழி கொடுக்கவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி தான் அவங்க ஆன்சர் கீழே ஆன்சர் செக் பண்ணுவாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு ட்விஸ்டடாக கொடுக்கணும் தான் அவங்க இந்த மாதிரி கொடுக்கறது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும்னா, வழி கொடு, வழி கொடுக்கவும். இந்த கொடு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இதுக்கு சரியான விடை இதுதான். இந்த சிம்பலுக்கு சரியான விடை வழி விடுன்றதை விட வழி கொடு தான் பர்ஃபெக்டாக வரும். ஞாபகம் வச்சுக்காங்க. வாகனத்தில் மேஜர் கண்ட்ரோல்கள். இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வாகனத்தோட மேஜர் கண்ட்ரோல்கள் தான். ஆக்சிலேட்டர் பெடல், பிரேக் பெடல், கிளச்சு பெடல், கியர் ஷிஃப்டிங் லிவர், ஸ்டியரிங் வீலு, கை பிரேக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் கண்ட்ரோல்கள். ஓட்டுநர் பின்பார்க்கும் கண்ணாடியை எப்படி சரி செய்ய வேண்டும்? பின்னால் வரும் வாகனங்கள் தெரியுமாறு. ஒவ்வொரு தடவையும் இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது ரிலேட்டடாக கொஸ்டின் எப்போ வந்தாலும் சொல்லுவேன். பின்பார்க்கும் கண்ணாடியை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, பின்னால் வரும் வாகனங்கள் தெரியுமாறு. ஓட்டுநர் இருக்கையில் எவ்வாறு உட்கார வேண்டும்? இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோ போடும்போது. ஸ்டியரிங் ராடின் மையக்கோடு ஓட்டுநர் உடலின் நடுப்பகுதிக்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும். உட்காரும் போதே இந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காரணும். அப்புறம் ஸ்டியரிங் வீலை வந்து 90 டிகிரியில் பிடிக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரிப்பீட்டடாக. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இருக்கையில் எவ்வாறு உட்கார வேண்டும், இதுதான் கரெக்டு. சாலையில் உள்ள வரைகோடுகளில் விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளை கோடுகளின் உபயோகம். தேவைப்படும் போது இடையூறு இல்லாமல் பிற சாலை உபயோகிக்கலாம். வெள்ளைக்கோடு, அது விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கோடு. தேவைப்படும் போது இடையூறு இல்லாமல் பிற சாலை உபயோகிக்கலாம்.
வாகனத்தில் பின்புறம் முன்புறம் பக்கவாட்டில் ஒட்டப்பட்டிருக்கும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் நிறம் என்ன? இதுக்கு தான் ஆன்சர். பின்புறம் சிகப்பு, முன்புறம் வெள்ளை, பக்கவாட்டில் மஞ்சள். நீங்கள் வந்து க்ளூ ஞாபகம் வச்சுக்கும் போது ஃப்ரண்ட்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸி. வாகனத்தோட ஃப்ரண்ட்டில் வந்து என்னது? வெள்ளை, ஒயிட்டு. அடுத்து வந்து பக்கவாட்டில்னா இப்போ வந்து எல்லோ. கடைசியாக வந்து பின்புறம் வச்சுக்கலாம், ரெட்டு. இது வந்து க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. WYR இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா தமிழில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வே ம சி. வேணா என்ன? ஃப்ரண்ட்டில் வெள்ளை. ஏன்னா ஆர்டர் ஃப்ரண்ட்லேருந்து போனால் உங்களுக்கு க்ளூவில் ஞாபகம் வரும் ஈஸியாக, அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும். அதுக்காக குழப்பிக்க வேணாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வெள்ளை, சைடில் மஞ்சள். இங்கே நடுவில் கொடுத்துட்டேன், சைடில் பக்கவாட்டில். அப்போ மஞ்சள். லாஸ்ட்டில் சிகப்பு. அப்போ வெமசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இல்லைனா WYR உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போன்னா WYR ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த விப்ஜிஆருக்கு வந்து VIB அப்படி போடுவோம், அந்த 7 வண்ணங்களுக்கு. கிட்டத்தட்ட அப்படி தான் வருது இதுவும். WYRங்கிறது அந்த ஆர்டரில் வர மாதிரியே வருது. WYR இல்லைனா வெமசி அப்படின்னா இந்த ஸ்டிக்கர். ஈஸியாக க்ளூலாம் தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் முன்னாடி போகிறப்ப டக்குன்னு மறந்தாலும் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போது ஏதாவது க்ளூ சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபோர்க் லிஃப்ட் என்பது பிறவகை வாகனம். ஃபோர்க் லிஃப்ட் என்னது? பிறவகை வாகனம். வாகனம் பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். அதிலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸு. அதெல்லாம் படிச்சுட்டு வந்தாலே இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வகை வாகனமுமே கவர் பண்ணியிருப்பேன். எதெல்லாம் பிற வகையில் வரும், எதெல்லாம் வந்து பயணிகளை ஏற்றி செல்வது, பொருட்களை ஏற்றி செல்வது, அது மாதிரி மொத்தத்தையுமே அதில் கவர் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கனாலே எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பிரதான மாவட்ட சாலைகளை பராமரிப்பது. மாநில அரசு. இதுக்கு நம்ம க்ளூவோடே பார்த்துருப்போம். ஒவ்வொரு சாலைகளை யார் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ பிரதான மாவட்ட சாலைகளை பராமரிப்பது மாநில அரசு. சந்திப்பில் சேரும் சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது மோதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள். அதிகரிக்கிறது. டிப்பர் எந்த வகை வாகனம்? பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம். இந்த குறியீடு எதை குறிக்கிறது? முன்புறம் பிரதான சாலை உள்ளது. இது போல் டீன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னது? முன்புறம் பிரதான சாலை. இப்போ இந்த அகல சாலை வருது அப்படின்னு அர்த்தம். முன்புறம் பிரதான சாலை உள்ளது. சிக்ஸ் பை 7 A/49 எனில் ஏயின் மதிப்பு என்ன? இவங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மேக்ஸ் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் கொடுத்தாலும் உங்களுக்கு அட்டன் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் ஈஸி தான் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 42 வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாம். அதாவது 7 × A = 6 × 49. அப்புறம் ஏவோட வேல்யூ தெரியும்னா ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு 7 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இங்கே அடிச்சிட்றேன். இப்போ என்னாகும்? 7
49. அப்போ 6 என்ன வரும்? 42. அப்போ ஏவோட மதிப்பு என்ன? 42. இதான் இதுக்குரிய ஆன்சர். இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. ரெண்டு. மிகச்சிறிய 7 இலக்க எண். கொஸ்டினை நல்லா பார்க்கணும். மிகச்சிறிய 7 இலக்க எண். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? 10 விட 9 தானே சின்னது, அப்போ இதுதான் வருமோ அப்படின்னு யோசிப்பீங்க. கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது 7 இலக்கம். அதாவது 1 2 3 4 5 6 7. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 இலக்கம் இருக்கும். சரிங்களா? ஆனால் சிறிய எண் பார்த்தா இதுதான். இது உங்களுக்கு இவ்வளோ பெரிய எண் கன்ஃபியூஸாக தான். நான் சிம்பிளாகவே விளக்கிறேன் பாருங்கள். இப்போ 100 இருக்குது, 999 இருக்குது. இதில் வந்து எது சின்னதுன்னு சொல்லுவீங்க? 999 சின்னதா, 100 சின்னதா? 100 தான் சின்னது. 999 என்னது? பெருசு. ஆனால் இதுவும் 3 இலக்க எண் தான், இதுவும் 3 இலக்க எண் தான். 3 இலக்கம், இந்த பொசிஷன் 3 இலக்க எண் தான், இதுவும் 3 இலக்க எண் தான். ஆனால் எது வந்து சின்னது? இதுதான் சின்னது. அதே போல் தான் இந்த கொஸ்டின் இங்கே வரும். நீங்கள் வந்து இந்த மதிப்பு வேணால் எண்ணி பார்க்கணும். 1 10 100 எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா அந்த மொத்தம் எத்தனை இலக்கம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இலக்கம் தான் இருக்குது. இது வந்து வராது, ரெண்டுமே வராது. ஏன்னா இது 6 இலக்கம். இவங்க கேட்டிருக்கிறது மிகச்சிறிய 7 இலக்க எண். இப்போ இது ரெண்டுத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இதில் வந்து மிகச்சிறிய 7 இலக்க எண் இதுதான். இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே எந்த சிம்பிள் போட்டால் கரெக்டாக வரும்? இதை தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டு. 78 ரெண்டும் காமனாக இருக்குது. ஓகே. புள்ளிக்கு அப்புறம் இங்கே 56 இருக்குது, இங்கே 57 இருக்குது. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 5 7, 56 கூட சொல்லக்கூடாது. அது 5 7, இது 5 6. 5 7 தான் பெருசு. அப்போ இப்படி தான் வரணும். எந்த பக்கம் பெருசோ அந்த பக்கம் இந்த வாய் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கணும். அப்போ இதுதான் இதை விட பெருசு. அப்போ இதுதான் கரெக்டு. ஏ தான் கரெக்டு. ஒரு மனிதனின் உயரம் 165 சென்டிமீட்டர். இதனை மீட்டரில் குறிக்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மனிதனோட உயரம் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்னவா மாற்றணும்? மீட்டராக மாற்றணும். ஆக்சுவலாக உங்களுக்கு 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். இப்போ வந்து 165 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. மீட்டராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். இது 100ஆல் வகுக்கிறது ரொம்ப ஈஸி. 2 0 இருக்கு இல்லையா? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். 5 6 தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா இங்கே வரும் 1.65 மீட்டர். இதுதான் இதுக்கு சரியான விடை. இதே போல் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் மீட்டர் கன்வர்ஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ கிலோமீட்டரில் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட 1000 பெருக்கணும். அப்போ 2000 மீட்டர். ஒருவேளை 2000 மீட்டர் கொடுத்துட்டாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1000ஆல் வகுக்கணும். எதை வச்சு பெருக்கணும், எதை வச்சு வகுக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. அப்போ வகுத்தா 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் கணக்கு. ஆனால் இந்த இடத்துல சென்டிமீட்டரும் மீட்டர் மட்டும் மாறும். இது மட்டும் 100ல் வரும். சரிங்களா? அது பார்த்துக்காங்க. 1.7 எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஈஸி. 1 மற்றும் 2, 1லேருந்து 2க்குள்ளே தான் இந்த 1.7 வரும். இங்கே பாருங்கள் 1.1 1.2 1.3 இப்படி போட்டுகிட்டே போனால் 2க்குள்ளே தான் வரும். அதுக்கு மேலே போகாது. அந்த 1.7ங்கிறது வரும் இல்லையா? அது இதுக்குள்ளேயே அடங்கிடும். 1லேருந்து 2க்குள்ளே அடங்கிடும். ஜஸ்ட்டு பெருக்கிட்டு கரெக்டாக எங்கே வந்து அந்த பாயிண்ட் வைக்கிறீங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது ஈஸி தான். இப்போ பாயிண்ட்ல இருக்கிறத முதல்ல அப்படியே பெருக்கிட்டு, அப்புறம் நீங்க கடைசில அந்த டெசிமல் வச்சுக்கலாம். அந்த புள்ளிய வச்சுக்கலாம். இப்போ 208 இன்ட்டு 10 அப்படியே முதல்ல பெருக்கிக்கணும். இப்படி பெருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்க 0 இருந்துச்சுன்னா 0வ அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 208, 208 அப்படியே பெருக்கிக்கலாம் டைரக்ட்டா. பெருக்கிட்டோம். இப்ப 2 ஸ்தானம் இருக்கு. 2.08ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்ப என்ன வரும்? 20.80ன்னு வரும். சரிங்களா? இதான் இதுக்குரிய ஆன்சர். ஒருவேளை இந்த 10 கிட்ட எங்கேயாவது இப்போ 1.0ன்னு குடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஸ்தானத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். 3 ஸ்தானம் தள்ளி அப்புறம் புள்ளி குத்தணும். இங்க 2 ஸ்தானம், இங்க 1 ஸ்தானம்னு சொல்லி 3 ஸ்தானம் புள்ளி குத்தணும். அவ்வளோதான் சிம்பிள். எப்படி குடுத்தாலும் நீங்க போட்டுக்கலாம். பட் இங்க குடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் 20.8. நீங்க பார்க்கலாம். இங்க 20.8 இருக்கு. 0வ காணோம் அப்படின்னு. 0 இருந்தாலும், 0 இல்லனாலும் அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் மதிப்பு கிடையாது. பெருசா ஒண்ணும் அத அஃபெக்ட் பண்ணாது. புள்ளிக்கு அப்புறம் வர இந்த இடத்துல வரக்கூடிய லாஸ்ட்ல வரக்கூடிய 0 இப்போ உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அதனால இதுதான் ஆன்சர். இந்த வேல்யூவ கழிக்கணும். அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டு அத மைனஸ் பண்ணணும் அவ்வளோதான். இந்த புள்ளி கரெக்ட்டா வச்சுக்கணும். 5லேருந்து 4 போனா உங்களுக்கு 1. இப்ப 7லேருந்து 3 போனா 4. அப்ப என்ன ஆன்சரு? 4.1. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் வேற மாரி தான் கேட்பாங்க. இவ்ளோ சிம்பிளா கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓடிருக்கு, பஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு, அந்த மாரி கொஞ்சம் இவங்க கொஸ்டின் பேப்பர விட உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடா தான் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் இப்ப நம்ம மெட்டீரியல்ல குடுத்துருக்கோம். இருந்தாலும் இத அட்டெண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இந்த கொஸ்டின்ஸ் குடுத்தேன். ஓகே, இது பாருங்க. இத எப்படி கூட்டுறதுன்னு பார்த்துக்கங்க. 3.2 6.4 6 3 6 9 9.6 இதான் இதுக்குரிய ஆன்சர். இத அப்படியே பெருக்கணும். பெருக்கிட்டு என்ன சிம்பல் வரணும்னு பார்க்கணும். இது போல டைப் ஆஃப் சம் நெறைய குடுத்துருக்கேன் நான் வீடியோல. ஒரு 11, 11 தான். ஆனா இங்க பிளஸ் வரதா? மைனஸ் வரதா? மைனஸ் தான் வரணும். ஏன்னா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் சிம்பல் தான் வரும். அப்ப ஆன்சர் இதுதான். நீங்க இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அப்பதான் ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பட் எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கும் தெரிய வரும். எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.